ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள், எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் பாடும்போது பாடுங்கள், நாங்கள் ஜெபிக்கும் போது ஜெபியுங்கள், துதிக்கும் போது நீங்களும் எங்களோடு சேர்ந்து துதியுங்கள். தேவ வசனத்தை பொறுமையாக அமைதியாக அமர்ந்து கேளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இந்த ஆராதனை நீர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த ஆராதனை கர்த்தர் உலாவ வேண்டும். இந்த உலகம் உம்முடைய உலகம், சபை உம்முடையது, மக்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். ஆவியானவர் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்து உமக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக நீர் மாற்றி தாரும். ஜனங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். பங்கெடுக்கிற மக்கள், பார்க்கிற மக்கள், கேட்கிற மக்கள் யாராயிருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும். அவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும், இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சுகவீனமாக இருக்கிற மக்கள் சுகமடைய, சோர்ந்து போன மக்கள் பலமடைய, ஆறுதல் அடைய. கர்த்தாவே அப்பா, பின்மாற்றக்காரர்கள் சந்திக்கப்பட, ரட்சிக்கப்பட, அவர்கள் பார்த்தால் ஆண்டவரை கேட்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட ஒரு டோட்டல் கவரேஜ் ஏற்படும்படி ஜெபிக்கிறோம். பாடல்கள், துதி, ஸ்தோத்திர, ஆராதனை, ஜெபங்கள், தேவ செய்தி எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் இருப்பதாக. உமக்கு மகிமையும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 22வது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களில் 22வது பாடல். துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்று பாடுவேன். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாடாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாடாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் நேச
கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். வாழ்க்கையின்மை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். அல்லேலூயா இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இல்லை தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இல்லை தொண்டு செய்குவேன். அல்லேலூயா இயேசு என்ற நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவருக்கு மகிமையாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களில் 613வது பாடல். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். இந்த நாட்களிலே மக்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்கிறார்கள், களைத்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. உற்சாகமாக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடலாம். 613வது பாடல். யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். செங்கடல் எதிர்த்து வந்து மங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து மங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன். அடுத்திடும் சத்துருக்கள் அழித்து வாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன். அடுத்திடும் சத்துருக்கள் அழித்து வாழுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே. என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது. மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே.
மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. நான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை பரிசிக்க பண்ணுவார், இனியடை கொண்டுமே குறைவு இல்லையே. இனிமையா மன்னாவை பரிசிக்க பண்ணுவார், இனியடை கொண்டுமே இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனியடை கொண்டுமே குறைவு இல்லையே. தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவ மக்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நாம் தேவனை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். வயோதிபர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், நீங்கள் உங்கள் சௌகரியப்படி இருந்து கொள்ளுங்கள். ஆராதனை ஆண்டவருக்கு. நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்த விரும்பவில்லை, ஒரு ஷோ காட்ட விரும்பவில்லை. ஒரு உண்மையான ஆராதனை. நம்முடைய ஆண்டவர் ஒரு மாய கடவுள் அல்ல. அவர் God is not a மாயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் உலாவ வேண்டும். கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தேவாலயத்துக்கு வந்து சபையிலே ஆண்டவரை ஆராதிப்பது போல வீடுகளிலே ஆராதிக்க வேண்டும். உங்கள் வீடே தேவாலயமாய் மாற வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறோம். பாவமே செய்யாத இயேசு, பாவமே இல்லாத இயேசு, பாவம் அறியாத இயேசு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார் என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் எவ்வளவு அதிகமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவரே உம் இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி கேளுங்கள். நீங்களும் தேவனும் இடையில வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். யூ அண்ட் காட், நத்திங் இன் பிட்வீன். யூ அண்ட் காட், நீங்களும் தேவனும். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என் மேலே இயேசுவின் ரத்தம் தெளியும். இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மை ஆக்கும் என்று சொல்லி கேளுங்கள். சத்திய ஆவியாகியவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஞானியாயிருப்பீர்களானால் அதைவிட மூடனை அதிகம் நம்பலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த ஆராதனை நடத்துகிற என்னை பரிசுத்தப்படுத்தும். என் மேல் இயேசுவின் ரத்தம் தெளியும். இரத்தத்தினால் என்னை கழுவும். என் தலை, என் கண்கள், என் செவிகள், என் உதடு, என் நாவை பரிசுத்தப்படுத்தும். என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும். எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும். என் கைகள், பாதங்களை பரிசுத்தப்படுத்தும். அங்குமிங்குமாய் வீடுகளிலே இந்த ஆராயிலே பங்கெடுக்கிற மக்களை பரிசுத்தப்படுத்தும். சிறு குழந்தைகள், பாலகரை பரிசுத்தப்படுத்தும். சிறுவர்கள், இளைஞர்களை பரிசுத்தப்படுத்தும். வாலிபர்கள், பெரியோரை பரிசுத்தப்படுத்தும். வயோதிபர், முதியோரை பரிசுத்தப்படுத்தும். Sprinkle your holy blood upon us. Make us worthy to worship you. Help us to make an acceptable service, a reasonable service.
கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை செய்யுங்களுக்கு உதவி செய்யும். Oh Holy Spirit of God, you help us to make a reasonable service, an acceptable service. ஒரு ஆர்டிஃபிஷியல் சர்வீஸ் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு மெக்கானிக்கல் சர்வீஸ் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு சூப்பர்ஃபிஷியல் சர்வீஸ் வேண்டாம் ஆண்டவரே. Help us to make a real service. முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, உமது ஆவியிலே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கடனுக்கான ஆராதனை வேண்டாம். இருக்கிற இடங்களிலே ஆவியானுடைய உதவியை கேளுங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியிலே கர்த்தரை ஆராதிப்போம். A spirit-filled worship service. A spirit-filled worship service. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரமபிதா விரும்புகிறார். ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். இப்ப கூட நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் உங்களை நிரப்புவார். யதார்த்தமாக கேளுங்கள். Without any preconceived notions, single minded, open hearted கேளுங்கள். ஆண்டவரே எங்களை நிரப்பும். Fill us with the Holy Spirit. Fill us with the Holy Spirit. முழு இதயத்தோடு கேளுங்கள். கர்த்தர் நிரப்புவார். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. வனாந்திரங்கள் வயல் நிலமாகட்டும் ஆவியானவரே. வனாந்திரங்கள் வயல் நிலமாகட்டும் ஆவியானவரே. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே. Everybody, everybody. ஆவியானவரே, கேளுங்க. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. வனாந்திரங்கள் வயல் நிலமாகட்டும் ஆவியானவரே. வனாந்திரங்கள் வயல் நிலமாகட்டும் ஆவியானவரே. ஆமென். அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே,
அப்படி எழும்பி நின்று நம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். Be thankful to God. அவர் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். ரட்சிப்பு கொடுத்தார், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பு கொடுத்தார், புது வாழ்வு கொடுத்தார், புது வாழ்வு கொடுத்தார், தெரிந்தெடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக உடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்டார், போஷித்தார். எவ்வளவு அழகாக உங்களை போஷிக்கிறார், உடுத்தி வைக்கிறார், எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்கள். எங்களை படைத்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். அநேகர் இந்த நாட்களில் ஏன் என்னை படைத்தீர் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவ மக்கள் சொல்ல வேண்டும், என்னை படைத்ததற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்கள். உமது சாயலில் எங்களை படைத்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லுங்கள். நாவலை திறந்து don't be silent, don't be silent wherever you are. Be thankful to God. Open your mouth. Acknowledge, acknowledge. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை படைத்ததற்காக நன்றி, என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி, என்னை போஷிப்பதற்காக நன்றி, என்னை உடுத்தி வைப்பதற்காக நன்றி. ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல அமைப்புக்காக நன்றி. Thank you for the structure you have given me. Facial structure, bodily structure, family structure, social structure, ministerial structure, எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை படைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. Oh, thank you for making us in your own image. எங்களுடைய சாயலிலே படைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் படைத்த பிறகு எல்லாம் நன்றாயிருந்து என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை படைத்தது நல்லது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காக வாழ்வதற்காக எங்களை முன்குறித்தீரே. நன்றி அப்பா. நீ கொடுத்த ரட்சிப்புக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாவ மன்னிப்புக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை போஷிக்கிறீரே நன்றி அப்பா, உடுத்தி வைக்கிறீரே நன்றி அப்பா. எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை பெரியதப்பா. Great is your grace upon us. Great is your grace upon us. எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல பெற்றாருக்காய் நன்றி அப்பா, நல்ல உடன்பிறப்புகளுக்காய் நன்றி அப்பா, நல்ல வாழ்க்கை துணைக்காய் நன்றி அப்பா, நல்ல மனைவிக்காய் நன்றி, நல்ல கணவனுக்காய் நன்றி, நல்ல அப்பாவுக்காய் நன்றி, நல்ல அம்மாவுக்காய் நன்றி, நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றி, நல்ல உடன்பிறப்புகளுக்காய் நன்றி, கொடுத்த வேலைக்காய் நன்றி, வீட்டிற்காய் நன்றி, எல்லா சௌகரியங்களுக்காய் நன்றி. எங்களை எவ்வளவு அழகாய் உடுத்து வைக்கிறீர் நன்றி, பாதுகாக்கிறீர் நன்றி, நல்ல மேய்ப்பராயிருக்கிறீர் நன்றி, தூக்கி சுமக்கிறீர் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாவுகளை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களே மக்கள் நன்றி அறிவில்லாதவர்களாய் இருப்பார்களாம். People shall be unthankful in the last days. கடைசி நாட்களில் மக்கள் நன்றியற்றவர்களாய் இருப்பார்களாம். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே.
நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருக்கு ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாம் கூடி வந்து ஆராதிப்பது கர்த்தருக்கு ஆராதனை. இது ஒரு உபவாச ஜெபம் அல்ல, இது ஒரு முதிர்வு ஜெபம் அல்ல, இது ஒரு ஜெப கூட்டம் அல்ல, இது வேற எந்த கூட்டம் அல்ல. இது ஆண்டவருக்கு ஆராதனை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருக்கு ஆராதனை. உள்ளத்திலிருந்து நாவுகளை திறந்து கர்த்தரை ஆராதிங்கள். இந்த உதடுகளை கர்த்தர் அதற்காக தான் படைத்தார். வேற எவ்வளோ காரியங்களை சத்தம் போட்டு பேசுறீங்க, 4 வீடு கேட்கிற மாதிரி பேசுறீங்க. நாவுகளை திறந்து கர்த்தரை ஆராதிங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போல பரிசுத்தர் யாரும் கிடையாதப்பா. There is none like you, Lord. In all the universe there is none like you. உம்மை போல யாரும் பரிசுத்தர் இல்லை அப்பா. பாவம் செய்யாதவர் நீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம். பாவம் இல்லாதவர் நீர். ஹalleluya, ஹalleluya. நல்லா சொல்லுங்கள். நாமளே திறந்து உலகத்திலேயே பாவம் இல்லாத ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசுதான். நல்லா சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya, hallelujah. You are unique and incomparable, matchless. பரிசுத்தத்தில் நீரே ஒப்பற்றவர். ஹalleluya. எங்கள் ஆண்டவர் தான் உலகத்திலேயே பரிசுத்தர், பாவம் இல்லாதவர். ஆமென். பாவம் செய்யாதவர். ஹalleluya, ஹalleluya. யெகோவா ராப்பா, எங்களை சுகமாக்குகிற தேவன். யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பர். ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. எல் ஷடாய், சர்வ வல்லவர். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமுள்ள கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பேய் உங்க வீட்டை விட்டு ஓடும். ஹalleluya. பேய் உங்க வீட்டை விட்டு ஓடும். ஹalleluya. அந்த பேய் உங்க வீட்டை விட்டு போ ஓடும். நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டுக்கிற அந்த அசுத்தாவி இப்ப துதிக்கும் போது ஓடணும். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த சண்டை பிசாசு, ஹalleluya, அந்த பாவ பிசாசு, அந்த சினிமா பேய், ஹalleluya, உன் வீட்டை விட்டு போ ஓடட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாவுகளை திறந்து கர்த்தரை துதியுங்கள். வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் உடையும், எல்லா பில்லிசூனிய கட்டுகள் உடையும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். ஹalleluya, ஹalleluya. எங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆல்பா ஒமேகாவே உம்மை ஆராதிக்கிறோம். You are the beginning and the end. உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. You are our foundation. எங்கள் அஸ்திவாரம் நீர். உம்மை ஆராதிக்கிறோம். நீரே எங்கள் மகிழ்ச்சி. உம்மை ஆராதிக்கிறோம். நீரே எங்கள் வழி, நீரே எங்கள் சத்தியம், நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் பலன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்கள் நாவுகளை திறந்து. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my guide. The Lord is my shepherd. The Lord is my director. Hallelujah. The Lord is my counselor. Hallelujah. The Lord is my leader. Hallelujah. 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 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என் வழிகாட்டி. அவரை ஆராதிப்பேன். சோத்திரம், சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. எந்த வேளையிலும் கர்த்தரை நாங்கள் துதிப்போம். வாழ்விலே துதிப்போம் தாழ்விலே துதிப்போம். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. இப்போது எங்களோடு இருக்கிற இம்மானுவேல் உள்ளத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இம்மானுவேலேன்னு சொல்லுங்கள். இம்மானுவேலே, இந்த ஆண்டின் துவக்கத்திலே புது வருட ஆராதனையிலே இம்மானுவேல் என்ற தலைப்பிலே செய்தியை கேட்டீர்கள். இந்த காலங்களெல்லாம் கர்த்தர் அறிந்துதான் அப்படி செய்தி கொடுத்தார். இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள், நாவலை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, எங்கள் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஓடுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் கூட இருக்கிறார். மகளே, மகனே, ஐயா, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். அவருக்கு பேர் இம்மானுவேல். அவருக்கு பேர் இம்மானுவேல். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார்.
வாரத்திலே உங்களில் யாருக்காவது திருமண நாள், பிறந்த நாள் இருந்தா இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம். அன்பான ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் மக்களோடு இருந்தீர், நடத்தினீர், ஆசீர்வதித்தீர், பராமரித்து போஷித்து வந்தீர். நீ நல்ல தேவன். யாரெல்லாம் இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறார்களோ அவருடைய ஆசீர்வதியும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், அவன் தலையிலே கிரீடம் பூக்கும் என்று சொன்னீர். அப்பா, மக்கள் மேலே உம்முடைய கிரீடம் பூக்கட்டும், கனி கொடுக்கட்டும். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுவதற்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். மக்களோடு இருந்து மக்களை ஆசீர்வதியும், மக்களை உயர்த்தும், பிரகாசிக்க பண்ணும், ஜபங்களை கேளும். மகிழ்ச்சியும் சுகமும் செழிப்பும் உண்டாகட்டும். உம்மோடு உள்ள உறவிலே திடமாயிருக்கட்டும். அது ஆளுகை பிரசன்ன மக்களோடு இருக்கட்டும். ராஜா, யாரெல்லாம் சுகவீனமாயிருக்கிறார்களோ அவளெல்லாம் தொட்டு சுகமாக்கும். எங்கெங்கு மருத்துவமனையிலோ வீடுகளிலோ ஆண்டவரே யாரெல்லாம் சுகவீனமாயிருக்கிறார்கள், கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவன். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரியா கர்த்தர்னு சொன்னீரே. மக்களை சுகமாக்கும் ஆண்டவரே. மக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். கவலை, கண்ணீர், துக்கம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் நீக்கி மக்கள் மகிழ்ச்சியாய் சுகமாய் வாழ உதவி செய்வீர்கள். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். உலகமெங்கும் கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டு பல லட்சம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் இந்த நோய்களை நீக்கவும், சீக்கிரமாய் மக்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யவும் தக்கதாக நாம் ஜெபிப்போம். கூடவே இந்தியாவிலே தோன்றின தேவ மனிதர்களிலே டாக்டர் சாம் கமலேசன் ஒரு பெரிய தேவ மனிதர், ஒரு நல்ல பிரசங்கியார், நல்ல டீச்சர், ஒரு பெரிய தலைவர். பல ஸ்தாபனங்களிலே அவர் தலைவராக இருந்து வருகிறார். கடந்த நாட்களிலே அவருக்கு சிறிய விபத்து ஏற்பட்டு தலையில் அடிபட்டு நேற்று ஆபரேஷன் நடந்து அவர் இப்போது ஓரளவுக்கு சுகமாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவர் செய்த பணிகள் ஏராளம் உண்டு. எனவே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இப்போது சகோதரன் ஜெயராஜ் வந்து கொரோனா மக்களுக்காக அந்த வியாதியை கர்த்தர் நீக்கும்படி, தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி நாம் ஜெபிப்போம். அதற்கு பிறகு ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். பாஸ்டர் டேனியல் குமார் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பான எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் கர்த்தர். ஆண்டவரே, இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் மகா தயவும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் சபையாய் கூடி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, இரக்கமாயிரும், எங்கள் மக்கள் மீது கொஞ்சம் இரக்கமாயிரும் அப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த தேசத்திலோ மருந்து கண்டுபிடிக்கவில்லை, ஆனாலும் ஆண்டவரே அநேக ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் சுகப்படுத்தி இருக்கிறீங்க. அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மீது இருக்கிற அந்த மக்கள் மீது இன்னும் கொஞ்சம் இரக்கம் பாராட்டுவீராக, இன்னும் கொஞ்சம் இறங்குவீராக, பூரண விடுதலையை தருவீராக தகப்பனே. உம்மால கூடும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் மாத்திரம் அல்ல, உலகின் எல்லா தேசங்களிலும் இப்படி நெருக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. அமெரிக்க தேசத்திலே அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த மக்களுக்கு கொஞ்சம் இறங்குவீராக. ஆண்டவரே, ஸ்பெயின் தேச மக்களுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே, லண்டனில் உள்ள மக்களுக்கு இறங்குவீராக தகப்பனே. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற ஆண்டவரே எல்லா தேச மக்களுக்கும் கொஞ்சம் இறங்கும் அப்பா.
இந்த கொரோனாவிலிருந்து பூரண விடுதலை தாரும் தகப்பனே. மாத்திரமல்ல ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்ட மற்ற மக்களும் கூட சமாதானத்தை இழந்து தவிக்கிறாங்கப்பா. இந்த மக்களுக்கு கொஞ்சம் சமாதானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. கொரோனாவில் சாகிறத காட்டிலும் பஞ்சத்தில் நான் செத்தா பரவாயில்லையான்னு கேட்குறாங்கப்பா. இந்த மக்கள் மீது இரக்கம் ஆயிரும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்னபடி விசுவாசத்தை உங்களுக்கு தாரும் அப்பா. நம்பிக்கையை ஊற்றுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 4 மாதங்களும் கடந்து 5வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க தேவ கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து திருச்சபைக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். விசுவாச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவ கிருபையினாலே இந்த 40வது நாள் ஊரடங்கு உத்தரவையும் தாண்டி வரும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை நேரடியாக முகங்களை நேரடியாக பார்க்காமல் இருந்தாலும் இந்த மீடியா மூலமாக உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும் தேவா. ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும் என்றே. ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும் தேவா. ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும், ஆவியை ஊற்றும் என்றே. அசைவாடும் ஆலயத்தில், அசைவாடும் என் வாழ்வில், அசைவாடும் எங்கி நிற்கிறேன், அசைவாடும் இந்நேரமே, அசைவாடும் ஆலயத்தில், அசைவாடும் என் வாழ்வில், அசைவாடும் எங்கி நிற்கிறேன், அசைவாடும் இந்நேரமே. அன்பான ஆண்டவரே, இந்த 5வது மாதத்திலே முதல் ஞாயிறு உடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே அநேக தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து நாம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்றிருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து, பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து, பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். இந்த 5வது மாதத்தில் இந்த முதல் ஞாயிறு அன்று யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேதாகமத்தை திறந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யோசேப்பை பற்றி வேதம் இவ்விதமாக சொல்லி இருக்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு வயது
வயதாகி முதிர் வயதிலே தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது பல காரியங்களை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ரூபன், சிமியோன், யூதா, இன்னும் பல அந்த தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது, ஒவ்வொருவரை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது பல விதங்களிலே அவளுடைய சுபாவத்தை எடுத்து காட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறதாக பார்க்கிறோம். அதிலே சில மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி கூட அவர் உன்னுடைய சுபாவம் இப்படி இருந்தது என்று சொல்லி, ஒரு யூதாவை பார்த்து நீ பாலசிங்கம் என்று சொன்னார், இசக்காரை பார்த்து நீ கழுதை என்று சொன்னார் அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆனால் யோசேப்பிடத்தில் வரும்போது அங்கே யாக்கோபு சொல்லும்போது சொன்னார், யோசேப்பு கனிதரும் செடி என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி திருச்சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பை போல கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எருசலேம் வழியாக போகும் பொழுது ஒரு அத்திமரத்தை பார்த்தார். அது இலைகள் நன்றாக இருந்தது, ஆனால் அதிலே கனி இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை வெளிப்பிரகாரமாய் பார்க்கும்போது பல விதங்களிலே அவருடைய சுபாவங்களை பார்க்கும்போது பல விதங்களிலே நாம் அவர்களை பார்க்கிறோம். ஒருவேளை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆலயத்திற்கு போகிறார்கள், எல்லா விதங்களை பார்த்தாலும், ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன காரியத்தை பார்க்கிறார் என்றால் கனியுள்ள வாழ்க்கையை பார்க்கிறார். யோசேப்பை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு தேவ ஜனங்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். பார்வோனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். எகிப்துக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். சகல கோத்திரத்தாருக்கும், போத்திபார் வீட்டிற்கும், சிறைச்சாலைக்கு போனால் சிறைச்சாலையிலே அவர் ஆசீர்வாதமாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்திலே 2 கொரிந்தியர் பவுல் எழுதும்போது இவ்விதமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 2:15 நீங்கள் வாசித்து பார்த்தால் 2:15 வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் இந்த 5வது மாதத்திலே நமக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் அக்கம் பக்கம் வீட்டுக்காருக்கோ இல்லை நாம் வேலை செய்கிற நிறுவனத்திலேயோ நாம் பிரயாணம் போனால் பிரயாணத்தின் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் செடி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பை பற்றி வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கான நல்ல பண்புகள் இருக்கிறது. அவ்வளவும் எடுத்து நம்மாலே தியானம் பண்ண முடியாது. ஒரு 3 காரியங்கள் யோசேப்பை போல தேசங்களுக்கு, நாம் இருக்கிற இடங்களுக்கு, நாம் இருக்கிற கிராமங்களிலேயோ பட்டணத்திலேயோ நாம் பணிபுரிகிற நிறுவனத்திலேயோ நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மையும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவாராக. முதலாவது, யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம், பாடம் என்னவென்றால் 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, இதோ போகிறேன் என்றார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், கனிதரும் செடியாக இருக்க வேண்டும் என்றால், அந்த காட்டத்தி மரம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, இலைகள் இருந்தது, ஆனால் கனிகள் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் கனிதரும் செடியாய் இருப்பதற்கு முதல் காரணம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் யோசேப்பை அழைத்து, சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிற உன் சகோதரிடத்திற்கு போய் வா என்று
அனுப்ப போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் இதோ போகிறேன் என்றான். ஒருவேளை நமக்கு இந்த வேதத்தை படித்தவர்களுக்கு தான் நன்றாக தெரியும், இதோ போகிறேன் என்கிற அந்த வார்த்தை சொல்லுவது கடினமான காரியம். வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த வேத பகுதியிலே வாசிக்கும் போது 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது யோசேப்புக்கு 17 வயது, அவன் இளைஞனாய் இருந்தான். பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்தான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் சொப்பனத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சொப்பனத்தின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். துன்மார்க்கமுள்ள ஒருவரிடத்திலே தகப்பன் அனுப்ப போகிறார், பகைக்கிற ஒருவரிடத்திலே அனுப்ப போகிறார். அங்கே நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பொறாமையுள்ளவர்களிடத்திலே தகப்பன் அனுப்ப போகிறார், மனசாட்சியே இல்லாதவர்களிடத்திலே தகப்பன் அனுப்ப போகிறார். இன்னும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 34ஆம் அதிகாரத்திலே அதிலே 2 சகோதரர்கள் அநேகரை கொலை செய்திருப்பார்கள். அப்படி கொலை செய்யப்பட்ட சகோதரிடத்திலே யோசேப்பை ஆண்டவர் அங்கே யாக்கோபு அனுப்ப போகிறேன் என்று சொல்லும்போது யோசேப்பு சொல்லுகிறார், இதோ நான் போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. போகிற இடம் பெரிய ஆபத்தான இடம்தான். போகிற மக்கள் அவர்கள் சகோதரர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பு இதோ போகிறேன் என்று கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாசிக்கும் போதும் பரமபிதா சொல்ல குமாரன் கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வீடுகளிலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் பழகுற இடத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை அநேக தேவ மனிதர்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து போனார். உன் குமாரனும் ஏகசுதனும் நேசபுத்திரனும் ஆகிய உன் குமாரன் ஈசாக்கை பலி செலுத்து என்று சொல்லும்போது அவர் ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ மனப்பூர்வமாய் உன்னுடைய வாழ்க்கையில நீ கீழ்ப்படியும் போது, மனப்பூர்வமாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, முன்பதாக நிற்கிற காரியங்கள் ஒருவேளை அது ஒரு பெரிய தடையாய் இருக்கலாம், பலவிதமான சோதனையின் பாதைகளாய் இருக்கலாம். ஆண்டவருக்கு சொல்லுகிற அந்த வேலையில மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கனிதரும் செடியாக மாற்றுகிறார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணங்களிலே ஒரு காரணம் கீழ்ப்படியாமை, மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்கள் இருக்க வேண்டிய நிலை உங்களது இப்பொழுது அல்ல. நீங்கள் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் உங்களுடைய அந்த உயர்வு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் இப்பொழுது படுகிற வேதனைகளை நீங்கள் பட்டு கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் போது, தேவன் எத்தனையோ முறை உங்களோடு பேசும்போது நீங்கள் அந்த வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருந்தால் ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் என்ன இருப்பீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் கீழ்ப்படியாமைதான். எத்தனையோ ஆசீர்வாதத்திற்கு அன்பான இந்த சத்தத்தை கேட்கிற வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, குடும்ப தலைவரே, நீங்கள் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே இப்பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது.
குடும்ப தலைவியே, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உங்களுடைய கணவனுக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு, அன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே எவ்வளவு இழப்புகள் வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து பாருங்கள். யோசேப்பு கனிதரும் செடியாய் இருந்தது போல ஆண்டவர் உங்களையும் அப்படி மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் படிப்பிலே ஒரு உயர்வை கட்டளையிடுவார். உங்கள் தொழிலிலே ஆண்டவர் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். பொருளாதாரத்திலே தேவன் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மனதிலே நான் அந்த காரியத்திற்கு கீழ்ப்படி இருந்திருந்தால் நான் இப்பொழுது இருக்கிற வண்ணமாக நான் இருக்க மாட்டேன் என்று ஒருவேளை உள்ளத்திற்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கும் என்றால் தேவனிடத்தில் ஒப்புரவாகி முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது அவரை பற்றியும் வேதம் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பியர் எழுதின நிருபம், பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார். அதற்கு ஆசீர்வாதம் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவரை உயர்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். அதுவும் எப்படி தாழ்த்தினார்? எப்படி கீழ்ப்படிந்தார்? மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. யோசேப்புடைய வாழ்க்கையில நான் வாசிக்கும் போது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவர் என்ன பண்ணப்பட்டார் என்றால் யோசேப்பு கனிதரும் செடியாயிருந்தார் என்று வேதாகமத்திலே வாசிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த வார்த்தைக்கு முழுவதுமாக உங்கள் செவிகளை சாய்த்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களிலே கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் கனிதரும் செடியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்கு இரண்டாவது காரணம் என்ன காரணம் என்றால் தேவன் பேரில் நம்பிக்கையுள்ளவராயிருந்தார். தேவன் பேரில் நம்பிக்கையுள்ளவராயிருந்தார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிற 5ஆம் வசனத்தை வாசிங்க. இது ஒரு சொப்பனம். இது என்ன சொப்பனம் என்றால் அரிக்கட்டுகளை குறித்த சொப்பனம். அதே 9வது வசனத்தை வாசியுங்கள். இரண்டாவது அவர் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். பாருங்க, ஆண்டவர் பேரில் அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவர் பேரில் அவ்வளவு நம்பிக்கை. ஆண்டவர் இந்த கொடுத்த சொப்பனத்தை அவர் நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. அது எப்படி அவருக்கு நம்பிக்கை இருந்தது என்று கீழே நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, தேவன் பேரில் நம்பிக்கை இருந்தபடியினால் அவர் என்ன செய்யவில்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பில்லாமல் இருந்தார். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தையிலே, தேவன் கொடுத்த இந்த சொப்பனத்தை எப்படியும் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோசேப்புக்கு தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தபடியினாலே அவர் என்ன செய்தார் என்றால் வாழ்க்கையில முறுமுறுக்கவே இல்லை, முறையிடவும் இல்லை, தேவனை கசந்து கொள்ளவும் இல்லை. தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தபடியினால் தேவன் மேல் கசப்பு அவருக்கு வரவில்லை, சகோதரர் மேல் கசப்பு வரவில்லை, போத்திபார் மேலே கசப்பு வரவில்லை, பானபாத்திரக்காரன்
அவர்கள் மேல் என்ன வரவில்லை என்றால் அவளுடைய வாழ்க்கையிலே கசப்பு வரவில்லை. காரணம், தேவன் என்னை சரியான பாதையிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை, தேவன் என்னை சரியான பாதையிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. எல்லாரும் அவர்களை பகைத்தார்கள். ஆனால் அவர் யாரையும் பகைக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் யாரையும் பகைக்கவில்லை என்று, யாரையும் குற்றம் சாட்டவில்லை என்று அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். பகைத்தவர்கள் எல்லாம் முதியவர்கள் தான். யோசேப்புக்கு அன்பு காட்ட வேண்டும் என்றால் அந்த முதியவர்கள் தான். சகோதரர்கள் எல்லாரிலும் இருக்கிற ரூபன், அங்கே இருக்கிற யூதா, இவர்கள் தான் யோசேப்புக்கு என்ன காட்ட வேண்டும் என்றால் அன்பு காட்ட வேண்டும். ஆனால் இந்த சொந்த சகோதரர்களே பகைத்து அவரை குழியிலே போட்டு எகிப்து தேசத்திற்கு அவர்களை விற்று போட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவன் மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கையினாலே அவர் என்ன செய்தார் என்றால், யார் மேலும் என்ன பண்ணவில்லை என்றால் கசப்பே வைக்காமல் அவர்களை என்ன பண்ணினார் என்றால், அவர்கள் உள்ளத்திலே, அவர்களுக்கு தங்கள் இருதயத்திலே அவர்கள் மேல் ஒரு கசப்பும் இல்லாமல் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, உள்ளத்தில் எப்பொழுது பகை உணர்வு உண்டாகிறதோ, மறந்துவிடக்கூடாது, உள்ளத்தில் எப்பொழுது பகை உணர்வு உண்டாகிறதோ அப்பொழுது தேவ கிருபை போய்விடும். நாம் கனியுள்ளவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், உள்ளத்திலே எப்பொழுது ஒரு பகை என்கிற அந்த வைராக்கியம், கோபம் என்கிற அந்த உள்ளுக்குள்ளே பகை என்கிற அந்த உணர்வு வருகிறதோ அப்பொழுது தேவ கிருபை போய்விடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பு அவர்கள் மேல் ஒருவர் மேலும் குற்றம் சொல்லவில்லை. சகோதரர் மேல் குற்றம் சொல்லவில்லை. போத்திபார் மேல குற்றம் சொல்லவில்லை. அங்கே இருக்கிற சிறைச்சாலைக்காரன் மேல் குற்றம் சொல்லவில்லை. குற்றம் சாட்டப்படும் போதும் கூட அவர் எப்படி இருந்தார் என்றால், தேவன் சரியான பாதையிலே நடத்துகிறார் என்கிறதை அவர் நம்பிக்கையுள்ளவராக இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக இடங்களிலே நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி விட்டார். யோசேப்பை உயர்த்தினதற்கு பின்பதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் பயந்து இருந்தார்கள். யோசேப்பிடத்திலே வருவதற்கு அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்றால் பயந்து இருந்தார்கள். பயந்து இருக்கிற அவர்களை பார்த்து யோசேப் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை இங்கே வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள். அவர்களுக்கு வருவதற்கு பயம் உள்ளுக்குள்ளே. இதற்கு முன்பதாக யோசேப்புக்கு தாங்கள் செய்த அந்த தீமைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வருகிறது. அவன் மேல் வைத்த அந்த பகை அவருடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. அவனை கொலை செய்வதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவளுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. அதனால யோசேப்புடைய பக்கத்திற்கு போவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் மனம் அவர்களுக்கு ஒத்து போகவில்லை. ஆனால் யோசேப் என்று சொன்னார் பாருங்க, என் கிட்டே வாருங்கள், என் கிட்டே அவர்கள் கிட்ட போனார்கள். அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, ஐயோ என் சகோதரருக்கு நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி அவர்களுக்கு குற்ற உணர்வுக்கும் போது, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே யோசேப்பு அவளிடத்திலே சொல்லுகிற 4 இடங்களிலே சொல்லுகிறார். 4 இடங்களிலே என்ன சொல்லுகிறார் சொன்னீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கும் வேண்டாம், ஜீவ ரட்சணையும் செய்யும்படிக்கு. அவர்கள் குற்ற உணர்வோடு இருந்தார்கள். என் சகோதரருக்கு நாங்கள் இப்படி செய்து விட்டோமே, அவனை பகைத்து விட்டோமே, அவனுக்கு அவன் விரும்பாத கடவுள் விரும்பாத பல காரியங்களை செய்து விட்டோமே என்று சொல்லி யோசேப்பிடத்திற்கு பக்கத்திற்கு போவதற்கு அவர்கள் மனம் அடித்து கொண்டிருந்தது. யோசேப் அவங்கள பார்த்து சொன்னார், பரவாயில்ல ஒன்றும் நீங்கள் இது கவலைப்படாதீங்க, தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் செய்தார், தேவன் செய்தார். தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், பள்ளத்தாக்கு வந்தாலும்,
குற்றச்சாட்டுகள் வந்தாலும், சிறைச்சாலையின் அனுபவம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பலவிதமான நெருக்கங்கள் வந்தாலும், தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிற மனிதனுக்கு தெரியும், தேவன் இதை என் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். யோசேப்பு தன் சகோதரிடத்திலே சொல்லும்போது அந்த இடத்துல 4 இடத்திலே சொல்லுகிறாள், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இவர்கள் உள்ளம் குற்ற உணர்வோடு இருந்தது. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், தேவன் இதை அனுமதித்தார். அதே வசனத்துல பூமியில அந்த 7ஆம் வசனத்துல வாசிக்கணும், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே தேவனே. 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் வரும்போது, பலவிதமான மனிதர்களுடைய தடைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்முடைய கண்கள் எல்லாம் எப்படி போய்விடுகிறதா, என் ஆசீர்வாதத்திற்கு தடை இவர்தான், என் ஆசீர்வாதத்திற்கு தடை இவர்கள் தான், என் ஆசீர்வாதத்திற்கு தடை இவர்கள் இல்லாமல் இருந்தால் எல்லாமே எனக்கு நேர்த்தியாய் நடந்துவிடும் என்று சொல்லி சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், மற்றவர்களை முன்பாக வைக்கிறோம். எனக்கு பெரிய தடை இவர்கள் தான், இவர்கள் இல்லாமல் இருந்தால் நான் நன்றாய் இருப்பேன், இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் எனக்கு நான் நன்றாய் இருப்பேன், இந்த போராட்டங்கள் இல்லாமல் இருந்தால் நான் நன்றாய் இருப்பேன், எனக்கு இந்த குழிக்கு கொண்டு வந்தது இவர்கள் தான், சிறைச்சாலைக்கு என்னை கொண்டு வந்தது இவர்கள் மூலமாகத்தான் நான் சிறைச்சாலைக்கு வந்தேன், என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்றால் இவர்கள் மூலம்தான் நான் போராட்டத்தை சந்தித்திருக்கிறேன் என்று நம்முடைய கண்கள் மனிதரிடத்திலே போகும் பொழுதுதான் என்ன வருகிறது என்றால் கசப்பு வருகிறது. ஆனால் யோசேப்பு 4 இடத்துல தேவனே செய்தார். சகோதரர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் கிட்டே வாருங்கள், தேவன் இதை செய்தார், தேவன் இந்த பாதையிலே என்னை நடத்தினார், சிறைச்சாலையின் அனுபவத்திலே தேவன் நடத்தினார், குற்றச்சாட்டுகள் மத்தியிலே தேவன் என்னை நடத்தினார் என்று சொல்லி தேவனை மையம் கொண்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே முறுமுறுக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் அவரிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருப்போம். இல்லை, யாரோ ஒருவரை நாம் இவர்கள் மூலமாகத்தான் என் ஆசீர்வாதம் தடையாய் இருக்கிறது என்று சொல்லி மனிதர் மேல் நாம் மனிதர்களை நாம் பார்ப்போம் என்றால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இல்லை என்றுதான் வேதம் சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எடுங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த கொரோனானால தேசத்திலே பலவிதமான ஆபத்துக்கள், இழப்புகள், போராட்டங்கள், பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த கால சூழ்நிலையிலும் தேவன் ஏதோ நமக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தபடியினாலே அவர் வாழ்க்கையில யாரை பற்றியும் அவர் குறை சொல்லவே இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பலவிதமான பாடுகள் வழியாகத்தான் போக வேண்டும். யோசேப்பு 17 வயதிலே அவர் வேதாகமத்திலே வருகிறார். 30வது வயதிலே அவர் எங்கே போகிறார் என்றால் எகிப்திற்கு தேவன் உயர்த்துகிறார். ஆனால் அவருக்கு கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுவதற்கு வேதத்தை நீங்கள் நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா 22 வருடங்கள். ஏனென்றால் 7 வருடம் பஞ்சம் வந்ததற்கு பின்பதாக தான் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, சகோதரர்கள் வராங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பின்பதாக வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், 80 வருஷம் அவர் எகிப்து தேசத்திலே
ஒரு பெரிய அதிகாரியாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் அவரையே சார்ந்து கொள்வார்கள். நீங்கள் நல்ல பைபிளை நல்ல வேதத்தை வாசிச்சிருந்தா நமக்கு தெரியும், இவருக்கு கொடுத்த சொப்பனமே நிறைவேறலை. ஆனால் சிறைச்சாலையில் அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அவங்களுக்கு நடந்த ஒரு சொப்பனத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, இன்னும் 3 நாளுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, இந்த சொப்பனத்திற்கு என்ன வந்துடும். இவருக்கு கொடுத்த சொப்பனம் இன்னும் நடக்கலை, ஆனால் இவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நடந்த அந்த சொப்பனத்திற்கு உடனே என்ன கிடைச்சிருச்சுங்க, பதில் கிடைச்சிருச்சு. ஒருவேளை தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். மற்றவர்களுக்கெல்லாம் இது நடக்கிறது, அங்கே நடக்கிறது, இங்கே நடக்கிறது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. யோசேப்புக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவன் பேரில் மாத்திரம் நம்பிக்கை. கீழே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேவன் பேரில் சொப்பனம் கொடுத்தவர் நிறைவேற்றுவார். ஆபக்கூக் எழுதின புஸ்தகத்தில் ஆபக்கூக் அதை மாதிரி வாசிங்க. ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பை போல நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல், 2வது தேவன் பேரில் நம்பிக்கை. அந்த தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தால் எந்த இடத்திலும் நாம் சந்தோஷமாய் வாழ முடியும். முரளியா சொல்லுவோமா? தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தால் குழியோ சிறைச்சாலைக்காரன் அங்கே சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் துக்கமுகமாக இருந்தார்கள். அப்போ யோசேப்பு போய் நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்டார். இவருக்குள்ளே சந்தோஷம், அப்போ தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் என்றால் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஃபாதர் பாடும்போதும் கூட இப்படியாக பாடினார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. எல்லாரும் சேர்ந்து மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. கரங்களை தட்டி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தேவனுடைய பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், நடப்பதெல்லாம் தேவன் நன்மைக்காக செய்கிறார் என்று இருக்கும் பொழுது தேவன் யோசேப்பை போல கனிதரும் செடியாக கர்த்தர் மாற்றுவார். 3வது, அவர் ஆசீர்வாதமாக இருந்ததற்கு 3வது முக்கியமான காரணம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதுதாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. இந்த வேத பகுதியில் 39ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தால்
22ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 23ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோடு இருந்தபடியினார். ஆசீர்வாதத்திற்கு காரணகர்த்தா கர்த்தர் தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, கல்வியிலேயோ, உத்தியோகத்திலேயோ, வாழ்க்கையிலோ, ஊழியத்திலேயோ, குடும்ப வாழ்க்கையிலேயோ, பிரயாணத்திலேயோ, நாம் போகிற பாதையிலேயோ நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையை 37ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அவர் பட்ட பாடுகளைப் போல ஒருவரும் படவில்லை. ஆனால் ஒன்றும் பேசவும் இல்லை. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போனார். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போனதினாலே ஒருவேளை போகும் பொழுது ஒருவேளை அது ஒரு பிரச்சனையுள்ள இடத்திற்கு போகிறது போல இருந்தாலும், ஆனால் அங்கே போனதற்கு பின்பதாக பல பாடுகள். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் படுகிற எல்லா பாடுகளாய் இருந்தாலும் அந்த படிகள் எப்படி கொண்டு போகும் என்றால் நம்மை மேலே தான் கொண்டு போகும். கர்த்தர் கூட இருந்து குலுக்கி போனால் அது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதத்திற்கு பக்கத்திற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் கூட இருந்து குற்றச்சாட்டு படும்போது, மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத போது, கர்த்தர் கூட இருந்து அந்த பாடுகள் படும்போது, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு பக்கத்திலே நான் போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து ஒருவேளை சிறைச்சாலையிலே அது எத்தனை வருடங்களாய் இருந்தாலும், 12 வருடங்களாய் இருந்தாலும், அந்த சிறைச்சாலையின் அனுபவமாய் இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறபடினாலே அது எனக்கு இறங்குபடி அல்ல, அது என் வாழ்க்கையிலே ஏறுபடியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எவ்வளோ அருமையான ஆண்டவர்! கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது மாத்திரமல்ல, வீடுகளிலே செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். போகிற பாதைகளுக்கெல்லாம் நல்லா சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை இழந்தாலும், எந்த பாதையிலே போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறாராங்கிறத மாத்திரம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை யோசேப்பு போன பாதையை போலவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். மனம் திருந்தும் கூட ஒருவரிடத்தில் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். பலவிதமான நெருக்கங்கள் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். குழியின் அனுபவமாய் இருந்தாலும், சிறைச்சாலையின் அனுபவமாய் இருந்தாலும், குற்றச்சாட்டின் அனுபவமாய் இருந்தாலும், ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கூட இருக்கிறாரா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பவுலெல்லாம் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ துன்பங்கள், அவ்வளோ வேதனைகள் பட்டும் மறுபடியும் அந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு ஒரு காரணம், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1-2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் யாக்கோபுக்கு வார்த்தை கொடுக்கும் போது சொன்னார், நான் உன்னோடு இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது தான் அவர் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்ததற்கு காரணம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆனால் அதை சொல்லிவிட்டு வீணான அவ்விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுவது, அது கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அது என்ன நிராகரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னாங்க, வீணான பயங்கள் இருக்கக்கூடாது. இந்த நகோமி சொல்லும்போது, நகோமி ரூத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த அம்மா சொல்லும்போது, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்.
நாவிலே பாருங்க, சர்வ வல்லவர் என்று சொல்லிட்டு அந்த சர்வ வல்லவர் தான் எனக்கு என்ன கொடுத்துட்டார், மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் சொன்னார்கள், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் அவளுடைய நாவின் அறிக்கை எப்படி இருந்தது என்றால், அவர் இப்படி இருந்தது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கர்த்தர் கூட இருக்கிறவர்கள் நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியங்களை இந்த நாளிலே தியானம் பண்ணினோம். யோசேப்பு கனிதரும் செடியாய் இருந்தார். நம்முடைய திருச்சபை மக்களும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நமக்கு ஆசீர்வாதம், நம் பக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், நாம் வேலை செய்கிற இடங்களிலே ஆசீர்வாதம், நாம் போகிற இடங்களிலே ஆசீர்வாதம். அப்படி ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியும். 2வது வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் பேரில் நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நீங்கள் அவங்கள முன்பதாக கொண்டு வந்துடாதீங்க. தேவன் என்னை சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகிறார் என்கிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 3வது, கர்த்தர் எப்பொழுதும் கூட இருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை நிதானித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் காரியங்களை நமக்கு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான பாடல் இருக்குது, நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன், கலங்காதே. யோசேப்பின் தேவன் நம்மோடு கூட இந்த மாதத்திலே வருவார். அவர் நமக்கு நன்மையானவைகளை செய்வார். நீங்கள் போகிற இடங்களிலே, வருமானத்திலே, பொருளாதாரத்திலே, பலவிதமான காரியங்களிலே யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே, நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே, நீ போகும் இடமெல்லாம் கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் கலங்காதே திகையாதே, நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே. தேவ பிள்ளையே, என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவே, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவே, கலங்காதே திகையாதே. யோசேப்பு கனிதரும் செடியாயிருந்தார். அதற்கு முதல் காரணம் கீழ்ப்படிதல். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, உங்க கீழ்ப்படியாததுனால எத்தனை ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? தேவன் எத்தனை முறை உங்களோடு பேசி இருக்கிறார். திருச்சபையிலிருந்து எத்தனை முறை உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருப்பது இந்த நிலைமையிலே இருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். எப்பொழுதோ இந்த தரித்திரம் மாறி இருக்க வேண்டும். உங்கள் சரீரத்தில் கூட எப்பொழுதோ நீங்கள் சுகம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கும் சுகவீனமாக இருப்பதற்கு காரணம், இன்றைக்கும் பற்றாக்குறையாக இருப்பதற்கு காரணம், ஏதோ ஒரு நாள் தேவனுக்கு கீழ்ப்படியாதது தான். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் இன்றைக்கு நீர் அன்றைக்கு என்னோடு நீர் பேசின அந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லை, அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு முறை என் மனதை உம்முடைய பக்கமாக திருப்புகிறேன், என்னை மன்னியும்னு சொல்லுங்க. நான் கீழ்ப்படியில் ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளையே, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தேவன் பேரில் நம்பிக்கையாக இருங்க. தேவன் பேரில் நம்பிக்கையாக இருங்க. தேவன் நடத்துகிற பாதையெல்லாம் நல்ல பாதை என்று நினைங்க. ஏதோ ஒரு தடை வருகிறது, இந்த மனிதர்கள் தடை, இவர்கள் தடை, இவர்கள் செய்தது தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருகிறது என்று சொல்லி அவர்கள் பக்கம் கண்களை வைக்காமல் அழைத்த தேவன் மேல் கண்களை வைப்போம்.
தரிசனத்தை கொடுத்த தேவன், அவரை பார்ப்போம், அவரை பார்ப்போம். யோசேப்பு எல்லாம் தேவன் தான் செய்கிறார், என் வாழ்க்கையில எல்லாம் தேவன் தான் செய்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு போனார், ஆசீர்வதிக்கப்பட்டார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நீங்கள் போகிற பாதைகள் ஒருவேளை கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க, வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க, கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க. ஒரு தேவ மனிதனோடு பேசும்போது அவரோடு கூட கர்த்தர் இருந்தால் தயவு செய்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் கூட இருந்தால் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார், கனிதரும் செடியாய் மாற்றுவார். அன்பான ஆண்டவரே, யோசேப்புடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான நல்ல பாடங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே இதற்கு முன்பதாக ஏதாவது நாங்கள் கீழ்ப்படியாமல் சில ஆசீர்வாதங்களை நாங்கள் தவற விட்டிருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த ட்ராக்குக்கு நாங்கள் வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும், இந்த செய்தியை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜீவ காலம் முழுவதும் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்க சூழ்நிலைகளை பார்க்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். யோசேப்போடு இருந்த கர்த்தாவே, நீர் எங்களோடும் கூட இருக்கிறீர். எங்கள் பாதைகளில் எல்லாம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், இக்கட்டும் இடுக்கணும் எல்லாம் மாறட்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரே வர வர மேல்படி போய் அவரை உயர்த்தினது போல ஆண்டவரே இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர், இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சூழ்நிலைக்காக, பாடல் ஆராதனைக்காக, உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. காட் பிளஸ் யூ. Flow.